ஆக்சிடென்ட் போல். மவுண்டெயின்லலாம் அப்படியே வந்துட்டு ஃபாக்லாம் உங்களுக்கு தெரியுதா, இந்த சைட்லாம் இருந்தால் அவ்வளோதான். ஹலோ கைஸ், இட்ஸ் யுவர் பை விஜய் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரைடு தான் கிளம்ப போகிறோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் பக்கத்தில் வந்துட்டு பிளாக் ராக் வாட்டர்ஃபால்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்துட்டு கிளம்ப போகிறோம். ஸோ யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான், அப்புறம் வந்துட்டு ஜேபி வில்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு அவர் வீட்டில் தான் இருக்கிறோம். அவரோட பப்ளி பி வந்துட்டு அந்த பேக்கில் நிற்கிது. ஸோ நம்ம பைக்கு வேறு அவரோட பைக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு தீனா, பைக் ஸ்டேர் தீனா, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நாங்கள் 3 பேர் தான் சேர்ந்து வந்துட்டு போக போகிறோம் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஸோ டைம் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு 9:30 கிட்டே ஆகிட்டுது. ஸோ அதனால் காலையிலே கிளம்பணுன்ட்டு இருந்தோம். ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி தான் தீபாவளி, ஒரு 3 days கழித்து இன்றைக்கி தான் ஓப்பனு. ஸோ அதனால் வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு காலையிலே கிளம்புறதா இருந்துச்சு. ஸோ பீக் டைம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்துட்டு கிளம்புறோம். ஸோ 8 மணிக்கே கிளம்புறதா இருந்துச்சு, 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஆகிட்டு. ஸோ அதனால் இப்போ போயிட்டு நம்ம தீனா அண்ணனை கூப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரைடு கிளம்பிட்டு தான். ஸோ அடுத்து நீங்கள் வந்து மோட்டோ விளாகில் பார்ப்பீங்க. இப்போ நேராக போயிட்டு நம்ம தீனானை கூப்பிட்டு அதுக்கப்புறம் மோட்டோ விளாக் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தீனானா வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி அண்ணனுக்கு பர்த்டே வேறு. அண்ணன் ஹாப்பி பர்த்டே அண்ணன். ஸோ போன பர்த்டே நம்ம அண்ணன் கூட தான் செலிப்ரேட் பண்ணோம். இந்த பர்த்டே வந்துட்டு அண்ணன் கூட தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம், ஒரு ரைடு போயிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரைடு கிளம்பலாம் கைஸ். க்ளவ்வை போட்டு நம்ம ரைடு கிளம்பலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு நம்ம சீரோவில் ரைடு போக போகிறோம். கைஸ் நம்ம வந்துட்டு இப்போ ரைடு கிளம்பியாச்சு. கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டையில் இருக்கிறோம். இன்னும் வந்து ஹைவே நம்ம பிடிக்கலை, ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இதுதான் வந்துட்டு பிரிசன், பாளையங்கோட்டை ஜெயில். ரைடிங் ஜாக்கெட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபஸ்ட்டு போட்டு நம்ம பழக்கம் இல்லையா, அதனால் இப்போ வர ஹூடி வேறு போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகும் பாடி. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு நம்மளோட தீனா அண்ணன் கூட ரைடு போகிறோம். ஸோ வேறு லெவலில். நான் வந்துட்டு தீனா அண்ணன் நிறைய ரைடு போயிருக்காங்க. அப்போலாம் வந்துட்டு நம்மகிட்ட பைக் இல்லை, அதுவும் இல்லாமல் பட்ஜெட்டும் இல்லை. ஸோ அதனால் இப்போ தான் வந்து ஒரு டைம் கிடச்சிருக்கு. பட் தீனா அண்ணன் பைக் வந்துட்டு தீனா அண்ணன்ட்ட இல்லை. அண்ணன் பைக் வந்துட்டு சென்னையில் இருக்குது. ஸோ அவங்க தீபாவளி லீவுக்காண்டி இங்கே வந்திருந்தாங்க. அப்போது சரி ஓகே ரைடு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். நேற்றே பிளான் போட்டோம். பட் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால இன்றைக்கி வந்துட்டு போஸ்ட்போன் ஆகிட்டு நேற்று ரைடு. ஸோ இப்போ தான் நம்மளோட சீரோ வந்து புகுந்து விளாட போகிறா. ஸோ ரைடில் எப்படி இருக்குதுன்னு தெரிய போகுது இப்போ தான். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணதுனால நம்மளோட பவர் என்னன்னு தெரியலை. ஆக்சிடென்ட் போல். ஸோ நேராக கொண்டு வந்து விட்டார் போல். பார்த்தீங்களா எப்படி ஆக்சிடென்ட்டு. ஸோ நைட் டைம்லாம் வரும்போது பார்த்து வரணும். மேக்ஸிமம் இந்த ஆக்சிடென்ட் வந்து நைட் டைம் தான் நடந்திருக்கும். ஏன்னா பார்க்காம ஸ்பீடாக வந்து ஹைவேனாலையா, ஹைவேனால் எப்படியும் ஸ்பீடாக தான் வருவாங்க. அவர் பார்த்தீங்களா ஒரு ஃபேர்டு பைக்கில் வந்துட்டு ஆஃப் ரோடிங் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் சொல்கிறேன் கைஸ், உங்களுக்கும் தான் சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள் நைட் டைம்லாம் வரும்போது. அந்த கார் எப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னா, ஹைவேனோடனே எதுவுமே இருக்காது, ஸோ ஸ்பீடாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பார். கடைசியில் பார்த்துருக்க மாட்டார், நேராக உள்ளே கொண்டு விட்டார் போல். ஏர் பேக்லாம் வெளில வந்துருக்கு. இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், அங்கே வந்துட்டு வெள்ளம் வருது, ஸோ உள்ளே விடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு அருவியில் வந்துட்டு வெள்ளம் வந்து குளித்ததில் வந்துட்டு 2 பேர் அவுட்டு. 2 பேர் வந்துட்டு தண்ணி தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் என்னன்னு தெரியலை. செம்மையாக இருக்குது கைஸ் பைக்கை ரைட் பண்ணுறதுக்கு. இப்போ தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பைக் ரைடு போகிறோமோ. ஸோ அதனால் வேறு லெவலில் எக்ஸைட்டிங்காக இருக்குது. நீங்களுமே அதேமாரி ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணால் வந்துட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே, டிப்ரெஷன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பறந்து போயிடும். ஏன்னா நம்ம அந்த பைக்கை பிடிச்சிட்டு இந்த பைக்கோட ஆக்சிலேட்டர் திருக்கும்போது அந்த சவுண்டுக்கும் அங்கே வர்ற காற்றுக்கும் சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் ஒரு ஃபீலு, வைப்பாக இருக்குது, தனி ஒரு வைப்பு. அதுக்கு தான் எல்லோரும் ட்ராவல் பண்ணுறாங்க. அதுவும் பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த இவர் பிசி விஜய் சொல்லுவார்லாம், நீ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணு இல்லைனா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணு, ஒரு நல்ல ஃபீல் வேணுன்னா நீ பைக்கில் ட்ராவல் பண்ண அப்படின்னு சொல்லுவார்லாம். ஸோ அதே மாதிரி தான் செம்ம ஒரு ஃபீலு. டோல் வந்துருச்சு.
பாருங்களேன் வியூவை வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் வந்தாலே வந்துட்டு இந்த ஒரு விண்டு மில் எல்லாத்தையும் அப்படியே பார்க்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல வியூலாம் பாருங்கள் கைஸ், வேறு லெவலில் இருக்குது. அந்த மவுண்டெயின்லலாம் அப்படியே வந்துட்டு ஃபாக்லாம் உங்களுக்கு தெரியுது, அப்படியே லைட்டாக தெரியுது மாரி. ஸோ வேறு லெவலில் இருக்குது, செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. அந்த கன்னியாகுமரி உள்ளே வந்தோடனே வந்துட்டு கரெக்டாக இந்த ஒரு ஸ்கீனரிலாம் நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ கன்னியாகுமரிக்கு 28, நாகர்கோவிலுக்கு வந்துட்டு 24 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அந்த ஒரு விண்டு மில் இருக்கிற ஏரியா வந்துட்டு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான். ஆரபாய் மொழியில் வந்துட்டு அதிகமாக இருக்கும். பட் இந்த ஒரு ஊருக்குள்ளே வந்தாலே இந்த ஒரு வாசனை அப்படின்னு தெரியுங்களா, இந்த ஊருக்கு இது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி வியூலாம் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. இந்த பிளேஸ்லாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு இவர் இருக்கார்ல சச்சின், ரைடர் சச்சின், அவர் வீடியோவில் நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ சச்சின் ப்ரோ நீங்கள் பார்த்துருந்தா வந்துட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பிளேஸ்லாம் கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் இந்த வில்லேஜ் விளாக்லாம் பண்ணும்போது இந்த ஒரு பிளேஸ்க்கு எனக்கு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அவர் வீடியோ ஒன்று விடாமல் நான் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சூப்பராக பண்ணுவார் அவர் வீடியோஸ்லாம். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஒரு மோட்டோ விளாகு. நம்ம இந்த ஃப்ளேவர் பேக் போட்டுக்கலாம். இதில் ரைட்டு தான் கட் பண்ணணும். நம்ம இந்த ரோடு எங்கே போகும்னு தெரியல, போய்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் பாட்டுக்கு. கைஸ் இங்கே பாருங்கள், ஒரு குட்டி ஸ்ட்ரீம் ஓடுது. வாவ் வேறு லெவல் கைஸ். பிளேசஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. என்கிட்ட வேறு வார்த்தையே இல்லை, வேறு லெவல் சொல்கிறது வேறு. பட் சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்களேன். ஒர்த்து இந்த இடம். ஏதோ ஆஃப் ரோடு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த சைட்லாம் விழுந்தா அவ்வளோதான், அங்கே என்னன்னே தெரில, நான் திரும்பி பார்க்கவே இல்லை. இங்கேயும் வீடுகள் தான் இருக்குது. இந்த இடத்துல தான் இங்கே தான் நம்ம வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு மேலே வந்துட்டு நடந்து போகணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வர வழியில் அந்த வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வியூலாம் வந்துட்டு வேறு லெவலில் இருந்தது. இப்போது ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியலை. ஸோ அதனால் இந்த ஒரு ரோடு தான் போய்கிட்டே இருக்குது. நாங்கள் கீழே இருந்து ஒரு ரோட்டில் சொன்னோம்ல, ஸோ இங்கே தான் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு போகணுன்ட்டு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரோடு எங்கேயோ போய்கிட்டே இருக்குது. நேரத்தான் அந்த இடத்துல தான் மழை வந்திருக்கும் போல். மண்ணெலாம் அப்படியே அடிச்சுட்டு போயிருக்கு. ஸோ பேக்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம சீரோ, அப்புறம் வந்துட்டு இது பேர் என்ன, பப்ளி ஸோ இருக்குது. ஸோ பேக்கில் பார்த்திங்களா அந்த வியூ தான் வேறு லெவல் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது, ஒரு குட்டி ஸ்ட்ரீம். இதோட சவுண்டே கேட்குறதுக்கு வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. தண்ணி நல்லா கூலிங்காக இருக்குது. ஸோ சுத்தமான தண்ணி, மேலே மலையிலேருந்து வர தண்ணி. பட் இந்த இடத்துல கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதனால் ஃபேஸ் மட்டும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கூலிங்காக இருக்குது. ஸோ இந்த பிளேஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அமைதியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா நீங்கள் வந்து மறக்காமல் அந்த இடத்த வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நேற்று மழை வந்திருக்கு போல், நல்லா இல்லை. நாங்கள் இருக்க டைம் வந்துட்டு மழை வரல. மழை வந்து அருவியிலலாம் நிறையா வெள்ளம்லாம் வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலை நம்ம இதில் வரல. ஸோ நம்ம சீரோ இருக்கா பார்த்தீங்களா, வேறு லெவலில் நிற்கல. அப்படியே அந்த இதுக்கும் அப்படியே பேக்ரவுண்டில் இருக்கலாம். ஸோ செம்மையாக இருக்கானா நம்ம சீரோ குட்டிமா. நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கம்மியாச்சு. ஸோ நைஸ் பிளேஸ், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரீம் பார்த்துப்பீங்க. அதை தாண்டி நாங்கள் மேலே தான் ஃபால்ஸ் இருக்குதுன்னு பைக்கில் வந்துகிட்டே இருந்தோம். பார்த்தா வந்துட்டு அப்படிலாம் இல்லை. அந்த அது கீழே சொன்ன அந்த ஒரு பாட்டி கீழே சொன்னதுல அந்த பாட்டி கீழே சொல்லிச்சு, பாட்டி சொல்கிற வழியே போக முடியலையே.
ஒரு பாட்டி சொன்னாங்க கைஸ், என்னென்னா நீங்கள் பைக்கு கீழே விட்டு அதுலேருந்து உள்ளே வந்து நடந்து போனோம், அங்கே தான் வந்துட்டு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா அங்கே வெள்ளம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே தண்ணி வந்துட்டு ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ அதனால் நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அப்படின்னாலும் அந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் இங்கே ஒரு இது வந்துட்டு போகுது ரோடை கிராஸ் பண்ணி, அதனால் நாங்கள் இங்கேயே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது. நான் வந்துட்டு கீழே போயிட்டு அந்த ஒரு லொக்கேஷன் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கேன். அதனால வந்துட்டு நம்ம கூட ஃபஸ்ட்டு நம்ம இருக்கும்போது ஒரு பசங்களாம் வந்துருந்தாங்களா, அவங்களாம் இங்கே தான் வந்துட்டு குளிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பேக்கில் பார்த்திங்கன்னா நம்மளோட பைக்ஸ் எல்லாம் வந்துட்டு நிப்பாட்டியாச்சு. ஸோ வேறு வழி இல்லை, இங்கே தான் வந்துட்டு குளிச்சாகணும். தண்ணி வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஜிலுஜிலுன்னு இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இது அப்படியே அங்கேருந்து அந்த சைட்லேருந்து வருது, சூப்பராக இருக்குது. இப்போ தான் நாங்கள் இதுக்குள்ளே போய் இனி தான் குளிக்க போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பட் வேறு லெவலில் இருக்குது, ஏதோ டிஃப்ரெண்ட்டான பிளேஸ். இது வரைக்கும் வந்த பிளேஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் களக்காடு பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ மேபி பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு எஸ்டேட்குள்ளே இருக்குது, ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் மாரி இந்த ஒரு ஏரியா. ஸோ சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்தால் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பட் எங்களுக்கு அந்த ஒரு ஃபால்ஸ் தான் எங்களால் போக முடியாமல் போச்சு. எங்கே இருக்குதுன்னு தெரியல காய்ஸ். ஸோ இருந்தால் வந்து கண்டிப்பாக போயிருப்போம், எங்கே இருக்குதுன்னு தெரியல. இப்போ வந்துட்டு நாங்கள் அடுத்து என்ஜாய் பண்ண போகிறோம், அதை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குட்டியான ஃபால்ஸு, ரொம்ப ஒரு பெரிய ஃபால்ஸு சொல்ல முடியாது. பட் வந்ததுக்கு வந்துட்டு வேஸ்ட்டாக இல்லாமல் இந்த ஒரு ஃபால்ஸ்லையாவது நாங்கள் குளிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சு. பட் வேறு வழியில் இதில் தான் குளிச்சாகணும். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஃபால்ஸு. பேக்கில் பாருங்கள், வேறு லெவலு, சொல்லவே தேவையில்ல. செம ஒரு என்ஜாய் பண்ணுது. நாங்கள் 3 பேர் மட்டும் தான். அதுக்கப்புறம் பார்த்து கூட்டமே இல்லை இந்த இடம் வந்துட்டு. ஸோ ப்ரைவேட் ஃபால்ஸ்னால உங்களுக்கு கேட்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இப்போ பாருங்களேன், ஒரு ஷாட் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம் இந்த ஒரு பிளேஸில் வந்துட்டு. இது எந்த இடம்னு தெரில எனக்கு. இது வந்துட்டு தேவகிரின்னு ஒரு பிளேஸில் இருக்கும். இப்போ தான் வந்துட்டு பார்த்தோம், அதில் வந்துட்டு எஸ்டேட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எங்களுக்கு பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ரப்பர் எஸ்டேட் தான். ஸோ நாகர்கோயில்னாலே வந்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாகவே ரப்பர் எஸ்டேட் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு அந்த ரப்பர் எடுப்பாங்களா, அந்த ஒரு பிளாஸ்டிக் மாரி வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது இந்த பிளேஸே வந்துட்டு. யாருமே இல்லை இந்த இடத்துல, ப்ரைவேட் ஃபால்ஸ் இது வந்துட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு டே மச்சான் வீக்கெண்டில் எங்கேயாவது போவோமா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு பிளேஸை வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் இதுக்கு வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஃபால்ஸு, பிளாக் ராக் வாட்டர் ஃபால்ஸு. ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அங்கே போகிற வழியில் வந்துட்டு இந்த ஒரு ஃபால்ஸை பார்த்தோம். அது எங்கே இருக்குன்னே இப்போ வரை எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ இந்த பிளேஸே வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஒரு ஃபால்ஸ் தான். ஸோ பேக்கில் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃபால்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே தான் வந்துட்டு குளித்தோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஸோ லொக்கேஷன் நான் வந்துட்டு கீழே ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி அங்கெல்லாம் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு அதில் வரும். இனி அடுத்தடுத்து என்னென்ன ரைடெலாம் போகலாம், ஸோ என்னென்ன பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு போடுவேன். ஸோ இப்போ நாம் எங்களோட மொபைலில் எதுலேயுமே வந்து டவரில், ஜியோவும் டவரில், ஏர்டெலும் டவரில், சுத்தமாக டவரில் இன்ட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டு நாங்கள் மேலே ஏறி வரும்போதே வந்துட்டு எல்லாமே டவரில். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு இப்போ கீழே கிளம்பி போகிறோம். ஸோ பிகாஸ் வந்துட்டு மழை வேறு வர மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு பிளேஸ் வந்துட்டு ப்ரைவேட் பிளேஸு. ஸோ அதனால் எப்பப்போ வந்துட்டு வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நாங்கள் சீக்கிரமே வந்துட்டு கிளம்ப போகிறோம். ஏன்னா மேலே மழை பெஞ்சா கூட வெள்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பிளேஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ். ஸோ அதனால் வந்துட்டு
நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸு புது புது இடத்த வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ பைக் ரிவ்யூஸ் நம்ம சேனலில் வந்துட்டு போட்டுட்ருக்கோம். அதனால் வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க. இனிமேல் வந்துட்டு சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பார்க்கலாம் guys, we will see you guys in next video. So peace out and stay safe and bye from Vijai.